தட்டி வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, மேல உயர்த்தி எல்லாரும். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தும் மழை வராதபடி தேங்க்யூ ஜீசஸ் கருத்தாய் அவன் ஜெபித்தான். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவ மனுஷன் எந்த இடத்திலையும் வெட்கப்பட்டு அவன் நிற்க மாட்டான். தைரியமாய், தைரியசாலியாய், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது எந்த கோலியாத்தை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, எந்த ஆகாப் ராஜாவை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, எந்த பிரச்சனையை பார்த்தும் எனக்கு பயமே இல்லை. நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசினது அப்படிதான். எனக்கு முன்பாக நிற்கிற நீ எந்த இடத்திலும் பலவீனப்பட்டு, எந்த இடத்திலும் பயத்தோடு நீங்கள் நிற்க மாட்டீர்கள். எந்த இடத்துல அவமானத்தோடு நம்ம நிற்க மாட்டோம். எந்த இடத்திலும் நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. முழு பலத்தோட கூட. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருடைய கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் எனக்கு ஒரு கிருபை வேணும். எனக்கு இந்த உபவாச ஜபத்தில் ஒரு பெரிய மகிமை என்னை தொடரணும். நான் கர்த்தருக்கு முன்னாடி, ஆண்டவருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்கிற ஒரு தேவ மனுஷனா, ஒரு தேவ மனுஷியா, எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். என்ன தர்ற ஆண்டவரே, என்ன உங்க சமூகத்துல தர்ற ஆண்டவரே, என்ன உங்களுடைய சமூகத்துல படைக்கிற ஆண்டவரே, என்னுடைய முழுமையும் அது உமக்குத்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னில நீர் மகிமை படும்படியாக இப்பொழுது அந்த மகிமை என் மேல் ஊற்றப்படட்டும்னு சொல்றவங்க கைகளை மேல உயர்த்தி, உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. எல்லாரும் சொல்லும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல, என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா தருகிறே உம் கரம். என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்து. என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்து. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்து. என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்து.
சேர்ந்து சொல்லுவோம். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல, உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லு, உம்மை போல், உம்மை போல் என்னை முழு பலத்தோடு, உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவ, என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும் சுத்திகரியும், சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை உம்முடைய கரங்கள் எங்களை உருவாக்கினது, உம்முடைய கரங்கள் எங்களை உருவாக்கினது. உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடுகிறவர், உங்களுடைய கரத்தில் எங்களை அப்படியே வரைந்து வைக்கிற ஒரு தேவனுடைய இன்றைக்கு உம்முடைய கரத்தினுடைய நிழல் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பாதைகள் இருளாய் இருந்தாலும் உங்க கரம் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களை மரண பரியந்தம் நடத்துகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஒரு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ மனுஷனை, ஒரு தேவ மனுஷியை ஆண்டவர் தேடுகிறார். ஆமென். தைரியம், பயமில்லாத வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலையும் மனரமியம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய சமூகத்தில் தான் கிடைக்கும். அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அதனால இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவர் நம்ம எல்லாரோடையும் ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறவர்களை, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து நிற்கிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன், கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாருங்க, எனக்கு ஒரு கிருபை தாருங்க. என்ன கிருபை தாருங்கன்னா, உங்க சமூகத்துல நான் வந்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. நான் மனுஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா நிற்க மாட்டேன். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரவே வராது. நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்பேனே. ஆனால் நான் நம்புகிறேன், எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்காக மட்டும்தான் நடக்கும், தீமைக்காக ஒன்றும் அது நடப்பதே இல்லை, நடப்பதே இல்லை. இந்த எலியாவை போல ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். காகங்களை கொண்டு போஷித்தார் கர்த்தர். கர்த்தர் விதவையை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். அவன் சரீரத்தில் எந்த கரங்களும் படவே இல்லை. காரணம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவனுடைய மனிதன். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி
ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஏற்ற காலத்தில் என்னை அவர் உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார். ஆமா, ஏற்ற வேளையில் அவர் என்னை உயர்த்திடுவார். சோர்ந்து போகாம, அவசரப்படாம நான் அவருடைய கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். கர்த்தர் என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துகிறவர். என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடுத்திடுவார். சோர்ந்து போகாமல், அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல், அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நான் அடங்கி இருந்தார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடுத்திடுவார். ஆடுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடுத்திடுவார். உலக தோற்றத்திற்கு என்னை முன்குறித்தாரே. தாயின் கர்ப்பத்தில் என் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே என்னை முன்குறித்தாரே. தாயின் கர்ப்பத்தில் என் கருவை கண்டாரே. உள்ளம் கையிலே என்னை வரைந்துள்ளார். என்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார். உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அவர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கும்போது பெரிய நன்மையை நான் பார்ப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சில அப்படியே நின்று கொண்டே, முடிஞ்சவங்க அப்படியே நின்று கொண்டே ஒரு 3 காரியத்திற்காக நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிற, நமக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு 3 ஜெப குறிப்பு. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பேருக்காக சிம்சோன் போராடினான். நிறைய பேருக்காக வாழ்ந்தான். தன்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக வாழ்ந்தான். ஆண்டவராலே அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். கழுதையினுடைய தாடை எலும்பினால 1000 பேரை அவன் கொன்றதற்கு காரணம் தனக்காக அல்ல, தன்னுடைய வாழ்க்கைக்காக அல்ல. யாருக்காக அப்படின்னு சொன்னா, தன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக தான் அவன் அவனுடைய அந்த கழுதையினுடைய தாடை எலும்பில் 1000 பேரை கொன்றான். வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இப்போ ஒரு தெளிலாள் அப்படின்ற ஒரு பெண்ணுக்காக வேதம் சொல்லுது, தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் அந்த பெண்ணுக்காக வெளிப்படுத்தினான், மற்றவளுக்காக. அவர் சொல்ற, நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற, நீ என்னை ஏமாத்திட்ட, நீ அந்த ரகசியத்தை எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்காக தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் சொல்லுகிறான் பாருங்க. இன்னொரு விஷயம், அதுக்கு முன்பாக இன்னொரு லேடியினுடைய வீட்டில் போகும்போது வேதம் சொல்லுது, அவன் ஒரு விடுகதையை ஒன்றை போடுறான். அந்த விடுகதையே அவங்க அழிக்க முடியாம என்னன்னு கேட்கும்போது இந்த பெண் தொந்தரவு பண்றான். இல்லை, அந்த விடுகதையை எனக்காக நீ அழிச்சுக்கோ, இந்த விடுகதையை அழிச்சா அவன் நிறைய பேருக்கு அவனுடைய மாற்று வஸ்திரத்தை கொடுக்கணும், இந்த விடுகதையில இவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய பணத்தை அவன் செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனா கூட அந்த பெண்ணுக்காக அந்த விடுகதையை, சரி பரவாயில்ல, என்னுடைய கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல, தன்னுடைய வாழ்க்கையிலேயே அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நஷ்டப்படுத்தினவன் தான் இந்த சிம்சோன். ஆனா கடைசியில் யாராவது ஒருத்தர் நின்னாங்களா? அவனுக்காக நின்னாங்களா?
உனக்காக நான் வந்து கண்ணை வேணா கொடுக்குறேன், உனக்காக நான் வேணா நிற்கிறேன். யாருமே வரல, யாருமே வரல. அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம மற்றவங்களுக்காக ஓடலாம், மற்றவங்களுக்காக செய்யலாம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, யாருமே நம்ம மற்றவர்களுக்காக இவ்வளவு செய்யறோம்ல, வக்காலத்து வாங்குவோம், கடனுக்காக நம்ம நிற்போம், அவர்களுக்காக நம்ம உதவி செய்வோம். ஆனால் யாருமே ஒரு முடியாத பட்சத்திலே நமக்காக நிற்க மாட்டார்கள். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்காக நம்ம சில காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்திரப்படு, நீ ஸ்திரப்படு, நீ ரெடியாகி, நீ உன்னுடைய அறையை கட்டிக்கொள், நீ வாழு. அப்போ நமக்காக நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. நமக்காக நம்ம பண்ணணும், நமக்காக நம்ம வாழணும், நமக்காக நம்ம படிக்கணும், நமக்காக நம்முடைய காரியத்தை ஸ்திரப்படுத்தணும். நம்முடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தாம மற்றவர்களுக்காக எவ்வளவு ஓடினாலும் ஒரு நாள் நம்ம தனியாக நிற்போம். ஒரு நாள் நமக்கு உதவி இல்லாம நம்ம நிற்போம். நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறது அது வேற. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம போனோம். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருக்கு போகிறது, இன்னொருத்தருக்கு செய்கிறது, இன்னொருத்தருக்காக வாழ்றதற்கு ஆண்டவர் ஒரு லிமிட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்போ தங்களுடைய கைகளிலே இருக்கிற ஒரு பணத்தை எடுத்து ஒரு 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 முடியாத ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்கன்னா கூட அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் நம்ம இறங்க முடியும், அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு அங்கி உடையவன் அந்த அங்கியை கொடுங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 2 அங்கி உடையவன், சொல்லுங்களேன், 2 அங்கி உடையவன் ஒரு அங்கியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உனக்கு அடுத்த நேரத்திற்கு உனக்கு இப்ப போடுறதுக்கு இருக்கா, உனக்கு இப்ப சாப்பிட்றதுக்கு இருக்கா, நீ கையேந்தாம இருக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ உன்னுடையதை எடுத்து, இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கு உள்ளதை எடுத்து, இப்ப நீ சாப்பிட வேண்டியதை எடுத்து, அவ்வளவுதான், நீ ஒண்ணுமே இரு, நீ பட்டினி கடை, நீ கையேந்து, நீ இன்னொரு மனுஷனிடத்துல போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தேவ மனுஷன் மூலமாய் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக யாரும் முன்னாடியும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்னொன்று, இன்றைக்கு இரண்டாவதாக இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, இன்னொருத்தருக்காக நான் வாழ்றது, இன்னொருத்தருக்காக நான் செய்கிறதுல எனக்கு என்ன தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவீராக. 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஒருத்தர் வயசான தீர்க்கதரிசி, ஒருத்தர் இளம் தீர்க்கதரிசி. ஆனா இந்த வயதான தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க கூட வாங்க, எங்க கூட அப்பம் புசிக்கிறதுக்காக ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுடைய ஒரு வார்த்தையை கேட்டு ஆண்டவரிடத்துல எந்த வார்த்தையும் கேட்காம இந்த இளைய சின்ன தீர்க்கதரிசி போறாரு பாருங்க. இன்னொருத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, இன்னொருத்தரை காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சதுனால, இன்னொருத்தர் ரொம்ப வயசு, நம்ம ரொம்ப சின்ன பையன், நம்ம இந்த இடத்துல ஒத்து போவோம்னு நினைச்சதுனால, வேதம் சொல்லுகிறது, சிங்கம் வருகிற வழியிலே அடிச்சு அந்த இளம் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டுச்சாமா. அப்போ இன்னொருத்தருக்காக போய் நிற்கிறது, இன்னொருத்தருக்காக நம்ம வழக்காடுவது கூட ஆண்டவருடைய சித்தமே இல்லாம நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய தீங்கு நம்மை தொடரும், தீங்கு நம்மை தொடரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொருத்தருக்கு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு ஆபிரகாம் செய்த ஒரு ஜெபத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜனம் யாருக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமான ஜனங்களா தான் இருக்குது. நம்ம இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணும் போது கூட என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆபிரகாம் அதைத்தான் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிக்க மாட்டீரா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தரிடத்துல முதல்ல நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னொருத்தருக்காக நான் எந்த அளவிற்கு போகணுமோ அந்த அளவிற்கு போகக்கூடிய ஒரு வரைமுறையை கர்த்தர் எனக்கு தருவீராக. எனக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவீராக. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவீராக.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்காக எந்த அளவிற்கு நிற்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் நிற்கணும். அதற்கு மிஞ்சி நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் நிற்கவே கூடாது. அப்படி நின்றேன் என்றால் என்னுடைய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாருங்க, ஆண்டவர் சின்ன வயதிலிருந்து இந்த சிம்சோனிடத்துல மறைச்சிட்டே வராரு. சின்ன வயசுலேருந்து தன்னுடைய மகாபலம் எதிலே இருக்குன்னு யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனா இந்த தெளிலாள் அப்படின்ற அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ என்னை ஏமாத்தாத, என்னுடைய மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. நாள்தோறும் அவளை அவளை என்ன பண்றான்னா இரிட்டேட் பண்றான். வேதம் சொல்லுகிறது, சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா என்ன பண்ணுதாமா? சாகத்தக்கதாய் விசனப்படுது. சிலருடைய ஆவியே என்ன ஆவினா, நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ கொடு, நீ செய், நீ விட்டு கொடு, நீ இப்படி பண்ணு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளாலே அதை தாங்க முடியாது. ஐயோ, இவனோட பேசிட்டு இருக்கிறத விட போய் தொலையட்டும் பரவாயில்லன்ற ஒரு லெவலுக்கு எப்படி சிம்சோன் வந்தானோ அதே போல நிறைய பேர் வருவார்கள். ஆனா நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், ஆண்டவர் ஒரு பெரிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே, இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த இடத்துல நான் எந்த அளவிற்கு போகணுமோ அதற்கு மிஞ்சி போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு ஞானத்தை, கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவீராக. அந்த வரைமுறையை நான் தாண்டவே கூடாது, அந்த இடத்தை நான் தாண்டவே கூடாது. அந்த இடத்துல கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்தி என்னை பாதுகாக்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, அந்த வரைமுறையை கர்த்தர் எனக்கு கற்றுத்தருவீராக. அந்த வரைமுறையை கர்த்தர் எனக்கு கற்றுத்தருவீராக. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம், என்னுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவீராக. ராஜா, இந்த பலவீனம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு மாறட்டும். யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எந்த வரைமுறைக்கு நான் கடந்து போக வேண்டுமோ அதை மிஞ்சி கடந்து போகாதபடிக்கு ஆண்டவர் இப்பொழுது எனக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவீராக. அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக. அந்த அறிவு எனக்குள்ளே கடந்து வருவதாக. முழு பலத்தோட கர்த்தரிடத்துல கேளுங்க. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது மட்டுமல்ல, எனக்கு செய்ய வேண்டியதை எனக்கு கற்றுத் தருவீராக. என்னுடைய வாழ்க்கைக்கு செய்ய வேண்டியதை எனக்கு கற்றுத் தருவீராக. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டியதை கர்த்தர் எனக்கு கற்றுத் தருவீராக. அந்த ஞானம் இப்பொழுது எனக்கு கடந்து வருவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவனுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர், இப்பொழுது நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்கிற கர்த்தர், எனக்கு சொல்லி தருகிற ஒரு நல்ல தேவன். தகப்பனே, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று எனக்கு சொன்ன கர்த்தர், வரைமுறையை தாண்டி ஆண்டவரே மற்றவருடைய வாழ்க்கையிலே போகாதபடிக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கிருபையா எனக்கு தருகிற நல்ல தேவன். ஆமேன் சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்துட்டே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு 3 ஜெப குறிப்புகள். 1, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எனக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலையும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரை விட நான் காண்பிக்கிற பரிதாபம் எனக்கு என்னவா முடியும்னா ஆபத்தா முடியும். நம்ம ஆண்டவர் ஆகவே முடியாது. ஒரு நாளும் நம்ம ஆண்டவருடைய ஸ்தானத்துல நம்மளால வர முடியாது. ஏசப்பா கொடுக்கிற ஆறுதலை நம்மளால கொடுக்க முடியாது. ஏசப்பா கொடுக்கிற விடுதலையை நம்மளால கொடுக்கவே முடியாது. அதை யாரு தான் கொடுக்கணும்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமேன் சொல்லுங்கள். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, கர்த்தரோ விளைய செய்தார்.
நடுகிறது தான் நம்முடைய வேலை, நீர் பாய்ச்சுகிறது தான் நம்முடைய வேலை. ஆனா விடுதலை கொடுக்கிற, வளர பண்ணுகிற, கனி கொடுக்க பண்ணுகிறவர் யார் கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் கொடுக்கணும். ஆண்டவரை காமிக்கக்கூடியது நம்முடைய வேலை, திருச்சபையை காமிக்கக்கூடியது நம்முடைய வேலை, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை, அவர்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பி விட வேண்டியது நம்முடைய வேலை. ஆனா அவருடைய வாழ்க்கையை மொத்தத்தையும் நம்முடைய கையில எடுக்க வேண்டிய வேலை நம்முடையது அல்ல, நம்முடையது அல்ல. இந்த ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தேவை. ஆனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை என்னுடைய கையில் நான் எடுப்பேன், நான் அவங்களுக்கு எல்லாமுமா இருப்பேன், நான் அவங்கள ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும்னா அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதான் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கலாம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நிறைய பேருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், வாழ்வு கொடுக்கணும். அதற்கு நம்மளை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அந்த நித்திய வாழ்வை கொடுக்கணும், உன்னதமான வாழ்வை கொடுக்கணும். ஆனா எதை கொடுத்துடக்கூடாது சொல்லுங்களேன், நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துடக்கூடாது. நிறைய பேர் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவனை ஆண்டவர் உருவாக்குனதற்கு காரணம், தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதற்காக தான் ஆண்டவர் அவனை உருவாக்கினார், அதற்காக தான் ஆண்டவர் அவனை வேறு பிரித்தார், அதற்காக தான் ஆண்டவர் அவனை தலைவனாய் மாற்றினார். நீ நிறைய பேருக்கு வாழ்வு கொடுப்பா. ஆனால் இந்த சிம்சோன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்வு நான் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையே கொடுத்துருவேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்ததுனால அநேகருக்கு வாழ்வு கொடுக்க முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தடையாய் போனது, அவனுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போனது. அதனால ஆண்டவரிடத்துல இந்த ஞானத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஸோ இன்னொரு டைம் ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோம்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் தேவை. எந்த ஞானம் தேவை அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே நான் செய்ய வேண்டியதற்கு எனக்கு என்ன கொடுங்கன்னா, அதில் ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு போய் நிற்கும் போது அந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் அல்ல, ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை யார் அருளை பண்ணுவார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே அருளை பண்ணுவார், ஆண்டவர் ஒருவரே அருளை பண்ணுவார். அப்போ ஆண்டவர் தான் அந்த இடத்துல செய்யணும். போத்திபாருடைய வீட்டிலே அவன் இருந்தது உண்மை. போத்திபாருடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய வேலையெல்லாம் நல்லா செஞ்சார், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினார். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற போத்திபாருடைய மனைவி என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு இவ்வளோ உதவி செஞ்ச, என்னுடைய வீட்டில் இருக்கிற காரியத்தை எல்லாம் பண்ணிட்ட, இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிற, ஆனால் இப்போ ஒரு ஹெல்ப்பை நான் கேட்குறேன். என்ன ஹெல்ப்பை கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்குது, உன்னை பார்த்தா எனக்கு விருப்பமாக இருக்குது, நீ ஒரு சின்ன வயசு எனக்கு பிடிக்குது, அதனால நீ உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யோசேப் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் அதை உனக்கு என்ன பண்ண முடியாது, சத்தமாக சொல்லுங்களேன், எனக்கு தர முடியாது, எனக்கு தர முடியாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க? நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே சிலருக்கு கொடுக்க வேண்டியதுக்கு மிஞ்சி நம்மளால என்ன பண்ண முடியாது, சத்தமா சொல்லுங்க. அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம், அவங்களுக்கு வழி காட்டலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அழிக்கிற அளவிற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஒரு நாளும் நான் இறங்க மாட்டேன். அந்த இடத்துல அழுதாலும் ஒப்பாரி வச்சாலும், அந்த இடத்துல எவ்வளவு சத்தம் போட்டாலும், அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாலும், யோசேப்பினுடைய ஒரே ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் இதற்காக என்ன பண்ணலைன்னா வரல. சிலருடைய வாழ்க்கையில நீங்க கம்ப்ளீட்டா அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எதிர்பார்ப்புகளை நம்மால என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்றவே முடியாது, நிறைவேற்றவே முடியாது, கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. எப்படி நிறைவேற்ற முடியும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற முழு காரியத்தை நம்மால திருப்திப்படுத்த முடியுமா? 100% செய்ய முடியுமா? 100% செய்வதற்காக நீங்கள் வாக்கும் கொடுக்க கூடாது, கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல செய்யவும் போகக்கூடாது. அதற்கென்று கர்த்தர் ஒரு பெரிய வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்தி,
இந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த அறிவு எனக்கு எப்பொழுதுமே உண்டாகட்டும். இங்க இருக்கிற ஒரு சிலர் சொல்லுகிற சத்தம் வானத்திற்கு கேட்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா பாஸ்டர், நான் இதுல தான் ரொம்ப விழுறேன், நான் இதுல தான் நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், நான் நம்புறேன்னா ஒரே அடியா நான் நம்பிடுவேன், நான் கொடுத்தேன்னா ஒரே அடியா நான் கொடுத்துருவேன், நான் போனேன்னா ஒரே அடியா நான் போயிடுவேன், அதற்கு வரைமுறையே எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு அந்த வரைமுறையை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். சத்தம் உயர்த்தி, எல்லாரும் சத்தம் உயர்த்தி இந்த இடத்துல ஒரு ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு ஞானம் எங்களுக்கு பிறக்கட்டும். அந்த இடத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்தத்தையும் நாங்கள் அப்படி செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதபடிக்கு அந்த இடத்துல ஒரு ஞானமான ஒரு இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு தருவீராக. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்படி குறைவுள்ளவர்கள் கர்த்தரிடத்துல கேளுங்க. அந்த காரியத்துல நான் குறைவா இருக்கிறேன் பாஸ்டர், இந்த ஜெப குறிப்பு எனக்காக தான் இந்த ஜெப குறிப்பு வருகிறது. இல்ல, ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உயர்வு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மை, அது அழிப்பதற்காக அல்ல, அதை 4 பக்கமும் சிதறடிப்பதற்காக அல்ல. அந்த வாய்ப்பிலே லட்சக்கணக்கான பேரை ஆயத்தப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அதிலே ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை இப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் எனக்கு நீர் அனுப்புவீராக. சத்தத்தை உயர்த்தி எனக்கு அனுப்புவீராக ஆண்டவரே. எனக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, thank you Jesus. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு, நீங்க இந்த ஜெப குறிப்பை நீங்க மறந்துடவே கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. நான் என்னன்னா, நான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கணும், நான் நிறைய பேரை பலப்படுத்தணும், நான் நிறைய பேரை மரணத்திலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வரணும், நான் நிறைய பேருக்கு உதவியாய் நான் மாறணும். ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, என்னையே நான் அழிக்கிற அளவிற்கு, என் வாழ்க்கையே நான் அழிக்கிற அளவிற்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா போகவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். நம்புகிறீர்களா இல்லையா? பாருங்க, சில நேரங்களில் சில காசுக்காக அப்படின்னா எதிர்பார்க்குறாங்க பாருங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி அப்படின்னா அப்படி இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனால் அப்படி கேட்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட உங்களுக்கு இப்போ என்ன பசிக்குதுன்னு கேட்பாங்க. நம்மகிட்ட பசிக்குது அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பசிக்குதுன்றவங்களுக்கு நீங்கள் காசை கொடுக்காம, பசிக்குதுன்றவங்களுக்கு சரி அப்படியாப்பா, ஒரு 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, நான் அந்த கடையில் போய் உனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு பிரியாணி வேண்டாம், எனக்கு என்ன கொடுங்க, காசு கொடுங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு கேட்கும்போது எப்படி கேட்டாங்க சொல்லுங்களேன்? கேட்கும்போது பசிக்குதுன்னு தான் கேட்டாங்க. கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் காலையிலிருந்து அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டதை நம்ம கொடுக்கணும்னு நினச்சோன்னா, இல்லை வேண்டாம் எனக்கு காசாக தாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவர்களுடைய நோக்கம் பணம் வாங்குறது தான் தவிர அவங்களுக்கு என்ன பண்ணலை. எல்லாரையும் அப்படி நான் சொல்லலை, சிலருக்கு பசிக்காது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, அந்த பணத்தை கொண்டு போய் சிகரெட் அடிப்பாங்களா, அந்த பணத்தை கொண்டு போய் தண்ணி அடிப்பாங்களா, அந்த பணத்தை கொண்டு போய் ஊதாரியாய் அவர்கள் செலவு பண்ணுவார்களா, அது நமக்கு தெரியாது. ஆனால் என்ன ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை சிலர் ரொம்ப வஞ்சகமாக இப்படி உள்ள வருவாங்க, வஞ்சகமாக அப்படி சிலரை இழுத்து கொள்வாங்க பாருங்க. அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும், அவங்களுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கும். ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பேன், உங்களுக்கு நிறைய நான் செய்வேன் அப்படின்வாங்க. ஆனால் இன்னொருத்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நினைத்து நம்ம ஒரு உதவி நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம உதவி செய்கிறவர்களால கண்டிப்பாக நமக்கு உதவி சொல்லுங்களேன் வரவே வராது, கண்டிப்பாக வராது. அந்த உதவியை எதிர்பார்க்காதுங்க. இவங்க நாளைக்கு நமக்கு உறுதுணையா இருப்பாங்க, இவங்க நாளைக்கு நமக்காக செய்வாங்க. கண்டிப்பாக சொல்லுகிறேன், மனிதன் கண்டிப்பாக மாறுவார்கள். அவர்கள் யோசேப்பு அப்படியே தன்னுடைய இருதயம் நொந்து
பயத்தோடு கூட நாளைக்கு என்ன நடக்குமோன்னு அந்த சொப்பனத்திற்கு விளக்கமே தெரியாம பயந்துட்டு போய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் வந்து சொல்றான், சொப்பனத்தில் சொல்றான், ஒன்றும் பயப்படாதப்பா, ஒன்றும் பயப்படாத, நீ எந்த இடத்திலிருந்து எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த ஸ்தானத்துக்குள்ள 3 நாளைக்குள்ள நீ என்ன பண்ணுவ, நீ போய் உட்காருவ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்றாரு. பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மனுஷனுடைய அந்த உற்சாகமான வார்த்தை அவனுக்கு எவ்வளவு பலனா இருந்துச்சு, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருச்சு. ஆனா இந்த யோசேப்பு வந்து அவனிடத்துல கேட்டது என்ன அப்படின்னா, நீ சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் ஜெயிலுக்கு எனக்கு அனுப்பு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எனக்கு அனுப்புனெல்லாம் கேட்கல. என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, இந்த மாதிரி சிறைச்சாலையில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ரொம்ப நல்ல பையன், அந்த இடத்திற்கு அவன் வர்றதுக்கு எந்த தப்புமே பண்ணல, நான் ஒரு நிரபராதின்றதை சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை என்ன பண்ணிட்டானாமா, மறந்துட்டான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து யாருக்கு உதவி செய்தாலும் அந்த உதவி நமக்கு திருப்ப கிடைக்கும், அவன் நாளைக்கு நமக்கு உதவியா இருப்பான் அப்படின்னு நினைச்சு தயவு செய்து நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உதவியை நீங்கள் செய்யுங்கள், அது கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அதற்கு வைத்திருக்கிறார். அதற்கு எதிர்பார்த்து மட்டும் செய்யாதீங்க. அதனுடைய பலனை மனிதர்கள் மறந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டவர் அதற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய போகிற அந்த உதவியை குறித்து நீங்க என்னவா இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பெண்கள், வீட்டிலே இருக்கிற பெண்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க உதவி செய்கிறதற்கு என்று என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறையை எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா தாண்டவே கூடாது. ஆமீன். இதற்கு வேண்டிய ஞானத்தை யார் நமக்கு தருகிறார்னா கர்த்தர் ஒருவரே நமக்கு தருகிறார். விடுகதையை சொன்னது யாரு? விடுகதையை சொன்னது யாரு? விடுகதையை சொன்னது வந்து சிம்சோன் தான் சொன்னாரு. விடுகதையை, அந்த வீட்டில் ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆண் மக்களும் வர்றாங்க. அப்போ இவனுடைய பெண் ஜாதி அப்படின்னா இவன் லவ் பண்ற, இவன் நேசிக்கிற பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ரொம்ப ஜாலியா இருக்கும்போது ஒரு விடுகதையை சொல்றாரு. உடனே அந்த விடுகதையை சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. இந்த விடுகதையை வந்து நீங்க வந்து இதை சரியா ஆன்சர் சொல்லலை அப்படின்னா நீ எனக்கு மாற்று வஸ்திரங்களை தருவியா, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா இந்த விடுகதையை சிம்சோன் எப்படி சொல்லுவாருன்னா, யாருமே அழிக்க முடியாது இந்த விடுகதை. ஏன்னா இந்த விடுகதைக்கும் இவனுக்கும் மட்டும்தான் சம்பந்தம். இந்த விடுகதை வேற எங்கேயுமே சொல்லப்படாதது ஒன்று. அவன் வருகிற வழியிலே அந்த சிங்கத்தை கொண்டிருக்கிறான் பாருங்களேன், அதுக்குள்ள தேன் கூடு, அதை வச்சு தான் வந்து இவன் ஒரு விடுகதையை சொல்றான். இந்த விடுகதையினுடைய ஆன்சர் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அங்க இருக்கிற யாராலும் விடுவிக்க கூடாமற் போயிருச்சு. விடுவிக்க கூடாமற் போன உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க மாற்று வஸ்திரம் எனக்கு வேண்டாம், நீங்க விடுகதையை அழிக்கவும் வேண்டாம், சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இந்த பெண் ஜாதி என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இவனை வந்து ரொம்ப தொந்தரவு பண்றா. அந்த விடுகதையை சொல்லு, எனக்கு மட்டும் சொல்லு, எனக்கு மட்டும் சொல்லு. இப்போ உனக்கு மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ என்ன பண்ண போற, என்ன செய்ய போற? இல்ல, அந்த விடுகதையை அவர்களுடைய ஆட்களுக்கெல்லாம் கொண்டு போய் அவள் சொல்லுவதற்கு கேட்கிறாள். தன்னுடைய விடுகதையை திறக்கிறான் பாருங்க. பெரிய நஷ்டம் சிம்சோனுக்கு உண்டாகிறது. ஆமேன் சொல்லுங்கள். ஒரு விசை கூட கைகளை மேலே உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒரே ஒரு ஞானம், எங்களுக்கு தயவாய் தாரும் ஆண்டவரே. ஆனா யாரோ ஒருத்தர் இடத்துல எனக்கு தெளிவா கர்த்தர் பேசுறாரு. யாரோட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. பிரதர், நீங்க அதிகமாய் நஷ்டப்பட்டது வந்து அந்த நபரால தான், நீங்க அதிகமாய் இழந்தது அந்த நபரால தான், அந்த நபரால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இன்னும் நீ மாறலையே, இன்னும் நீ மனம் திரும்பலையே. ஆனா கர்த்தர் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி, தகப்பனே இந்த காரியத்திலே எனக்கு ஒரு பெரிய ஞானத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராக, ஒரு கிருபையை கட்டளை இடுவீராக, ஒரு அன்பு எனக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய ஞானம் எனக்கு கடந்து வருவதாக. ஹalleluya. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறவர்.
எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறவர், எனக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன், என்னுடைய அறிவை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், எனக்கு சொல்லி தருகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை போதித்து நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்கிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர், என்னை தடுத்து நிறுத்துகிற கர்த்தர், அந்த நேரத்திலே என்னுடைய மனது சொல்லுகிற வார்த்தையை கேட்காதபடிக்கு எனக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை தருகிற தேவனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு, கரங்களை தட்டி முழு பலத்தோடு கிருப 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 கிருப, நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவீர், பயப்பட மாட்டே. நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவீர், பயப்பட மாட்டே. எசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே, எசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே. ரகபோத் உண்டு, இது முதல் ரகபோத் எனக்கு உண்டு. கைகளை மேல தட்டி, நீர் எனக்கு போதித்து நாள்தோறும் காட்டுவீர், நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவீர், பயப்பட மாட்டே. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு எப்ப ஞானம் உதயமாகுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கைய, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்துக்கணும்னு எப்போ நமக்கு தோணுதோ அப்பவே நம்ம தலைவனுக்குரிய அங்கீகாரம் நமக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். என்னுடைய உடம்பை நான் பார்த்துக்கணும், என்னுடைய மனசை நான் பார்த்துக்கணும், என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கணும். ஸ்கூல்ல எந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த பிள்ளை நல்லா படிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஞானம் உள்ள பிள்ளை நல்லா படிக்குதுன்னு சொல்ல முடியாது. எந்த பிள்ளை நல்லா படிக்குது அப்படின்னு சொன்னா, நான் யாருக்கு முன்னாடியும் வெட்கப்படக்கூடாது, நான் யாருக்கு முன்னாடியும் அவமானப்படக்கூடாது, நான் எல்லாருக்கும் முன்னாடி நல்ல மார்க் எடுக்கணும், அந்த பிள்ளை தான் நல்லா படிக்கும். வேதத்தில் அதுவரை அத்தனை நாட்களும் ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய கீழே அத்தனை நாட்கள் வேலை செஞ்சாச்சு. அத்தனை, ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நாள் ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருது அப்படின்னு சொன்னா, என் லைஃபை சொல்லுங்களேன், என் லைஃபை நான் என்ன பண்ணணும்? நான் பார்த்துக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு அம்மா அப்பாவும் உங்கள் பிள்ளைகளுக்காக தலை மேலே கை வச்சு என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஒரு நாளில் படிச்சுட்டு இருக்கும்போதே என் பிள்ளைக்கு ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு வரும் அப்படின்னா, என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு என்னுடைய பிள்ளைக்கு, என் உடம்பை நான் பார்த்துக்கணுன்ற ஒரு உணர்வு என் பிள்ளைக்கு வரணும், என் மனசை நான் பார்த்துக்கணுன்ற ஒரு உணர்வு என் பிள்ளைக்கு வரணும், எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு என் பிள்ளைக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு இருக்கிறதுலே நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய ஞானம். முதலாவது ஞானம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு தூரம் போகணும்னு ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். அடுத்த இரண்டாவது ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கணுன்ற ஞானம் எனக்கு தேவை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதற்காக உழைக்கணும், அதற்காக முயற்சி எடுக்கணும், அதற்காக பாடுபடணும், அதற்காக சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான இடமா இருந்தால் கூட அந்த இடத்திலிருந்து வெளியே வருவதற்குரிய ஒரு தைரியம் நமக்கு வேண்டும். இங்கே யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்துல மாமனாருடைய வீட்டிலே அவன் இருக்கிறான். அந்த மாமனாருடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லை, சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லை, சாப்பாடு கிடைச்சிடும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, என்ன செஞ்சாலும் அந்த இடத்துல என்னென்னா முன்னேற்றமே இல்லை, ஒரு உயர்வு இல்லை. அந்த இடத்துல அவன் யோசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபியூச்சர் இல்லை, எதிர்காலம் இல்லை. அப்போ எதிர்காலம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எதிர்காலம் இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார வைக்கிற டைம் வரைக்கும் உட்காரலாம். ஆனா எதிர்காலம் இல்லாத ஒரு இடத்துல நீங்க ரொம்ப நாள் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. சத்தமா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிர்காலம் இல்லாத இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது அது உங்க வாழ்க்கையே, உங்க நாட்களை நீங்க அழிக்கிறதற்கு சமம். அழிக்கிற இப்ப கேளுங்க, உங்களை பார்த்து கேளுங்க, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம் என்ன இருக்கு பிரதர்? உங்களுடைய எதிர்காலம் என்ன இருக்குது பாருங்க. உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான படிப்புகள் இருக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான படிப்புல சிலர் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில படிப்பை படிப்பாங்க. என்னுடைய கிளாஸ்மேட் இந்த படிப்பை படிக்கிறாங்க, நான் படிக்கிறேன், இந்த படிப்பை படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த காலேஜுக்கு போறா, நான் இந்த காலேஜுக்கு போவேன், இந்த பையன் இந்த காலேஜுக்கு போறான், இந்த காலேஜுக்கு போறேன் அப்படின்னு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒரு டிகிரி வேணும், படிக்கிறவங்க படிக்கலாம் அப்படின்னு படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஞானமுள்ள பிள்ளைங்க அப்படி படிக்க மாட்டாங்க. என்ன படிப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த படிப்பை படிச்சா எனக்கு என்ன சொல்லுங்க, என்ன ஃபியூச்சர் இருக்குது, என்ன எதிர்காலம் இருக்குது, நான் இந்த படிப்பை படித்தா என்னவா நான் மாற போகிறேன், நான் என்ன வேலை செய்ய போகிறேன், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், இந்த 3 வருஷம் நான் இந்த படிப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு நன்மை எனக்கு இருக்குதா, இதில் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்து தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை இப்பவே ஃபிக்ஸ் பண்ணி அதற்காக படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க படிச்சுட்டு இருக்கவே என்ன வரும்னா அவங்களுக்கு ஒர்க்கு தேடி வரும், வேலை தேடி வரும், அழகா செட்டில் ஆயிடுவாங்க. எத்தனையோ பேரை என்னுடைய கண்கூடாய் நான் அப்படி பார்த்துருக்கிறேன். சில பிள்ளைகள் அவ்வளவு ஞானமா இருப்பார்கள். ஆனா சில பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அதுல எதுலையுமே அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அவங்களுக்கு ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகையிலே கடந்து போவோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பணம் இல்லாமல், வசதிகள் இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல நீங்கள் உட்காராம இந்த உலகம் எந்த விதத்திலும் உங்களை என்ன பண்ணாதுன்னா கண்டிப்பாக மதிக்காது, கண்டிப்பாக மதிக்காது. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம்முடைய உயர்வை பார்த்து நம்மை நேசிக்கிறவர் ஆண்டவர் அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உயர்ந்தே ஆக வேண்டும், நீங்கள் சம்பாதித்தே ஆக வேண்டும். உங்களுடைய சொந்தங்களுக்கு முன்பாக உங்களுடைய தலை உயர்ந்தே ஆக வேண்டும். நீங்கள் அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகுவீர்கள். கொஞ்ச காலம் தாண்டும் போது உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கே உங்களுக்கு தடுமாற்றம் வரும். உங்க விசுவாச வாழ்க்கையில கூட நீங்க நிற்க முடியாது. யாரால் நிற்க முடியாது அப்படின்னா, ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய எதிர்காலம் கர்த்தர், ஆனால் இந்த உலகத்தில் என்னை உயிரோட வைக்கிற நாள் வரைக்கும் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்னை யோசிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, சிறைச்சாலையிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அங்க எல்லாமே கொடுக்கப்படுது. அங்க சாப்பாடு கொடுக்கப்பட்டுருச்சு, அங்க தனி இடம் கொடுக்கப்பட்டுருச்சு, அங்க ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு. எல்லாருமே யோசேப்பினுடைய கீழே தான் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த இடத்துல சொகுசா இருக்குது அப்படின்றதுக்காக யோசேப்பு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்காம இருந்தாரா? சொல்லுங்க, யோசிக்காம இருந்தாரா? நமக்கு சில இடம் ஆதரவா இருக்குன்றதுக்காக, சில இடத்துல அந்த டைம் சாப்பாடு கிடைக்குதுன்றதுக்காக, அந்த இடத்துல எனக்கு அப்ப மரியாதை கிடைக்குதுன்றதுக்காக கண்டிப்பாக நான் அந்த இடத்திலே உட்கார நான் எதை குறித்து யோசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு வருகிற ஒரு தாயார் ரொம்ப குறும்புக்கார பையனை வச்சுருந்தாங்க. குறும்புக்கார பையன் மட்டும் இல்லை, ரொம்ப ரவுடி. 8th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது டீச்சரை திட்டுறது, இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை சுருட்டி டீச்சருக்கு மேலே வீசுறது, கல் எடுத்து வீசுறது, இந்த மாதிரி பயங்கரமான அடாவடி. கொஞ்சம் இல்லை, ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிட்டான். அந்த டீச்சர்ஸ் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவனை அடக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 9th 8th 9ஆம் வகுப்பு போகிறான். 9ஆம் வகுப்பு போகிற பையன் ஒரு 2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்ல பையனாக மாறிட்டான். குறும்பு பண்ணுறதில்ல,
டீச்சரை திட்டுறதில்லை, நல்லா படிக்க ஆரம்பித்தான், நல்லா அயன் பண்ணி ட்ரெஸ் போட ஆரம்பித்தான், குளிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவான். இந்த ஒழுக்கமெல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. இந்த அம்மாவாலையும் அப்பாவாலையும் கண்டுபிடிக்கவே முடியல, எப்படா இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் வந்துருச்சு. அப்போ ஒரு நாள் இந்த மார்க் லிஸ்ட் வாங்கும்போது டீச்சர்ஸ் கூப்பிட்டாங்க. அப்போ அந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த கிளாஸ் டீச்சர் என்ன கேட்டாங்கன்னா, இப்போ உங்கள் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. டீச்சர், என்ன நடந்துச்சுன்னே தெரியல டீச்சர், அப்படியே தலைகீழாக மாறிட்டான் டீச்சர் அவன். அது வேற ஒன்றும் இல்லை, இவன் குறும்புக்கார பையன்னு 8th ஸ்டாண்டர்டு அவனுடைய கிளாஸ் டீச்சர் இவன் என்னென்ன அட்டூழியம் பண்ணுவான்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு, நீ எந்திரிச்சு நில்லுப்பா, நீ ரொம்ப நல்ல பையனாமே, நீ தான் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீ தான் ஹெட்டு, இவன் யாருமே பேசக்கூடாது, இவன் யாருமே ஹோம்ஒர்க் முடிக்காமல் வரக்கூடாது, பாரு ஒன்றை இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னவா மாற்றிட்டேன், தலைவனாக மாற்றிட்டேன். இப்போ தலைவனாக மாற்றினதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன வந்துருச்சு, பொறுப்பு வந்துருச்சு. இந்த பொறுப்பு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை முத்தத்தையும் சுருட்டி உள்ள வச்சுட்டு, இதுவரைக்கும் நல்ல கெட்ட பையன்னு பேர் வாங்கின பையன் நல்ல பையன்னு பேர் வாங்கினான். அந்த ஒரு டீச்சருடைய ரொம்ப அழகான ஞானம் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சே யோசிக்க விடாதபடி பதவி உயர்வு, நான் ஸ்தாபன திருச்சபையிலே ஸ்தாபனத்தில் இருந்திருக்கிறேன். ஸ்தாபனத்தை நான் குறையா நான் சொல்லலை, ஸ்தாபனத்தில் இருக்கிறத நான் பெரிய மேன்மையாக நினைக்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருந்துட்டு அந்த மாதிரி ஊழியம் செய்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நிறைய அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்துட்டேன். அந்த ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பதவி இருக்கும். அப்படின்னா கவுன்சில் மெம்பர் அப்படின்னு இருக்கும், டைரக்டர் அப்படின்னு இருக்கும், ஓவர்சியர் அப்படின்னு இருக்கும், கவுன்சில் அந்த ஏரியா பாஸ்டர் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய பதவி இருக்குது. இந்த பதவி ரொம்ப பிடிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இந்த பதவின்னா என்ன பதவி அப்படின்னு சொன்னா, நீங்க போய் நின்னீங்கன்னா 10 பேர் என்ன வாசிப்பாங்க தெரியுமா, இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற கவுன்சில் மெம்பரா இருக்கிற, இந்த ஏரியாவிலே கோஆர்டினேட்டரா இருக்கிற. அப்போ நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும், சத்தமா சொல்லுங்க. இது வெறும் இந்த திருச்சபைகளில் மட்டும் இல்லை, அரசியல்லே நீங்க என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அங்க மேடையில் நின்று இப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிற அப்படின்ற அந்த பதவியை சொல்லிட்டாங்கன்னா, சிலருக்கு சோறு கூட வேண்டாம், சோறு வேண்டாம், சம்பளம் வேண்டாம், எதிர்காலம் வேண்டாம், வீடு வேண்டாம், எதுவும் வேண்டாம், என்ன மட்டும் வேணும். சத்தமா சொல்லுங்க. ஒரு பதவியை அவங்க கையில கொடுத்தா போதும், அவ்வளவுதான், அவங்களுடைய எதிர்காலத்தையே மறந்துடுவாங்க. இப்ப பாருங்க, கொடி பிடிச்சிட்டு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு பின்பாக எத்தனை பேர் போறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடைக்காது, அவங்களுக்கு ஒரே ஒரு பதவி. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இரண்டாவதாக நம்ம எல்லாருமே என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க யோசிக்கிறீங்களா? மற்றவங்க என்ன நினைக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நான் என்ன நம்புறேன்னா, ஆண்டவர் அதற்கான வழிகளை உங்களுக்கு திறக்க போறார். உங்களுக்கு நீங்க மனசுல நினைச்சா போதும், அந்த யோசனை உங்களுக்குள்ள வரட்டும், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பாதைக்கு நேராய் ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்ளுவார். ஆனா என் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவீராக. இப்படியே இருந்தா என்ன பண்ண போறீங்க? இத்தனை வருஷம் இருந்தா என்ன பண்ண போறீங்க? என்ன செய்வீங்க? அதனால இப்பவே நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் ஜெபத்தோடு உங்கள் மத்தியில சொல்றதுக்கு நான் விரும்புறேன். யாராவது ஒரு தாய், ஒரு தகப்பன் பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, என்னுடைய பிள்ளைக்கு எதிர்காலத்தை குறித்து என்ன இல்லை, யோசனையே இல்லை, அவன் அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான், என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறான், என்ன இப்படியே இருந்தா அவனுடைய எதிர்காலம் என்ன, ஒன்றும் புரியல அவனுக்கு. ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்காக மட்டும் இல்லை,
உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சேர்ந்து ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை கர்த்தர் தருவாராக. அந்த உணர்வை ஆண்டவர் உண்டு பண்ணுவாராக. யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உணர்வை கர்த்தர் இப்பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. அந்த கணவனாருக்கு ஆண்டவர் தருவாராக, அந்த மனைவிக்கு ஆண்டவர் தருவாராக. எந்த பிள்ளைகள் அதை குறித்து உணர்வற்று இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த உணர்வை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இரண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்னா, எனக்கு ஒன்று வேணும், எனக்கு ஒரு கிருபை வேண்டும். ஆண்டவரே, நான் இன்னொருத்தருக்காக செய்கிறதுல ஞானம் மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் தருவீராக. முடிஞ்சவங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாரும் என்ற ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைக்கு அதை தாருங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு தாரும் ஆண்டவரே, என்னுடைய கணவனாருக்கு அதை தாரும் ஆண்டவரே, எனக்கு அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக ராஜா, எனக்கு அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவீராக ராஜா. இப்பொழுது ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் அந்த எழுப்புதல் என்கிற அந்த தீ இப்பொழுது பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அந்த எதிர்காலத்தை குறித்து அந்த யோசனை பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் அந்த அற்புதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்க ஆண்டவரே. நீர் கட்டளை இடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கட்டளை இடுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். சொல்லு, கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். எனக்காக யாவையோ செய்து முடிக்கும் தேவன் அவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன், செய்து முடிக்கும் தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன் அவரே. நான் விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் இன்னார் அறி. கலங்க மாட்டே, கலங்க மாட்டே, பயப்பட மாட்டே, இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டே, இயேசு என்னை நடத்திடுவார். சொல்லுவோம், கண்ணீரின் பாதையை நீரூற்றாய் மாற்றி தருவார். கண்ணீரின் பாதையை நீரூற்றாய் மாற்றி தருவார். நீரூற்றாய் மாற்றி தருவார். நீரூற்றாய். கரங்கள மேல நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். பாடும், நான் விசுவாசிக்கும் இன்னார் என்று அறிவேன். கலங்க மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை
யோசிக்காத நிமிஷம் வரைக்கும் அவனுக்குள்ள எழுப்புதல் வரல. எதிர்காலத்தை குறித்து யோசிக்காத வரைக்கும் தனியாக நம்ம ஒரு பிஸ்னஸ் இல்லை நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரல, நம்ம சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரல, நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற எண்ணம் எதுவுமே வரல. அவ்வளோதான். கூட்டத்தோடு இருக்கும்போது ஒரே சட்டியில் எல்லாருக்கும் சாப்பாடாக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் எல்லாம் உழைச்சி தன்னுடைய மாமனாருக்கு கொடுத்துட்டு அப்படியே எந்த கணக்கு வழக்கு எதுவுமே பார்க்காம அப்படியே அமைதியாக இருந்தாச்சு. ஆனால் இந்த மாமனார் ஏமாத்த 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 இந்த மனுஷனுக்குள்ள ஒரு உணர்வு மட்டும் வருது, நம்ம வந்து இந்த மாதிரி எதிர்காலத்தை குறித்து யோசிக்காமல் இருந்தால் என்ன ஆகாது, நல்லா இருக்காது. ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் இருக்கிற புருஷன் வந்து எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் போது அவனுடைய மனைவி வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க பாருங்களேன். இதனால தான் அவங்களால அந்த 12 பிள்ளைகளுக்கு 12 கோத்திரத்திற்கு தாய் தகப்பனா மாற முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம நிறைய பேருடைய வீடுகளில் இருக்கிற பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்குள்ள தரிசனம் இருக்கும், ஒருத்தருக்குள்ள விஷன் எழுப்புதல் வரும், ஒருத்தருக்குள்ள நம்ம நிற்கணுன்ற எண்ணம் வரும். ஆனால் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. இந்த மனைவிகளிடத்துல இவன் போய் சொல்கிறான், யாக்கோபு போய் சொல்கிறான், இந்த மாதிரி இத்தனை ஆண்டு காலமாய் உங்கள் தகப்பனாருக்கு நான் சேவை செய்தேன், உங்கள் தகப்பனார் என்னை ஏமாத்தினாரு, உங்கள் தகப்பனார் என்னை வஞ்சிச்சாரு, இனி நம்முடைய குடும்பத்தை நம்ம பார்க்கறது நம்ம எப்போ பார்ப்போம், எப்போ நம்ம இனி நல்லா நிற்கிறது, எப்போ நம்முடைய பிள்ளைகளை பார்க்கறது, அதனால ஒன்று பண்ணுவோம், நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கிளம்பிடுவோமா, உங்கள் அப்பா வந்து என்ன ரொம்ப வஞ்சிச்சிருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த மனைவிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் தகப்பனார் எங்களை அந்நியரா, எங்கள் தகப்பனார் வந்து எங்களை அந்நியரா நாங்கள் நினைக்கலையா, எங்கள் தகப்பனார் இடத்துல இனி எங்களுக்கு பங்கு இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட நாங்கள் வர்றோம்னு சொல்லிட்டு அந்த யாக்கோபனுடைய கரத்தை பிடிச்சதுனால தான் அந்த மனுஷனால் நிற்க முடிஞ்சிருச்சு. சிஸ்டர், உங்கள் கணவனாருக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுகிற வரைக்கும் அவரால் முன்னேறவே முடியாது, அவரால் தனியாக நிற்கவே முடியாது. பிரதர், உங்கள் மனைவிக்கு நீங்கள் அந்த ஒத்துழைப்பு கொடுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னேறவே முடியாது, நீங்கள் தனியாகவே நிற்க முடியாது. சிலர் வந்து இதில் தான் ரொம்ப முட்டுக்கட்டையாக நிற்பாங்க, அவங்கள முன்னேறவே விட மாட்டாங்க, தனியாக நிற்கிறதுக்கே விட மாட்டாங்க. கேட்டால் என்ன தெரியுமா, பயப்படுறோம், பயமாக இருக்கும், எங்கள் அப்பா தான் என் கூட இருக்கணும், எங்கள் அம்மா என் கூட இருந்தால் தான். எத்தனை நாள் இருப்பாங்க, எத்தனை வருஷம் இருப்பாங்க? நீங்கள் அப்பா வானதுக்கு அப்புறம் உங்கள் அப்பா உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சா, நீங்கள் அம்மா வானதுக்கு பிற்பாடு உங்கள் அம்மா உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சா இல்லவே இல்லை. சில காரியத்திலே தரிசனம் உள்ளவர்களுக்காக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தகப்பன் வீட்டை நம்ம விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வேதம் சொல்லுகிறது, ராஜா உன்னுடைய அழகிலே பிரியப்படுவாரே, ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா தகப்பன் வீட்டை மறந்து விடு. உங்கள் பிள்ளைங்க யாராவது வந்து என் எதிர்காலத்தை குறித்து நான் யோசிக்கிறேன், நான் உங்கள் கூடயே இருந்தால் இப்படி தான் மம்மி இருக்கும், இப்படி தான் டேடி இருக்கும், அதனால கொஞ்சம் வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, என் பிள்ளைய வந்து விடவே மாட்டேன், என் பிள்ளைய என் கூடயே தான் நான் வச்சுருப்பேன், என் பிள்ளை வந்து நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நாளும் நீங்கள் முட்டுக்கட்ட போடாதீங்க. நீங்கள் முட்டுக்கட்ட போடாதீங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசலாம், அப்படி பிடிச்சி அப்படி எதிர்காலத்தை குறித்து வேண்டாம் 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 அப்படின்னு உட்கார வைக்கிற பிள்ளைகள் வந்து கடைசியில் உங்களை குற்றப்படுத்துவாங்க. என்ன குற்றப்படுத்துவாங்கன்னா, நான் நிற்கலான்னு நினச்சேன், நீங்கள் என்னை நிற்க விடலை, நான் வேலை செய்யலான்னு நினச்சேன், நீங்கள் என்னை வேலை செய்ய விடலை, நீங்கள் என்னை இப்படி பண்ண விடலை, நீங்கள் என்னை இப்படி பண்ண விடலை, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான் காரணம். சில பிள்ளைகள் வந்து சொல்லுகிறதுல உண்மை இருக்காது, வித்தியாசமாக அனுப்பி விடுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக நான் சொல்லலை. ஆனால் தரிசனம் உள்ளவர்களுக்கு, எழுப்புதல் உள்ளவர்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. என்னுடைய பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், என்னுடைய பிள்ளையை நான் உற்சாகப்படுத்தணும், என்னுடைய கணவனாரை நான் உற்சாகப்படுத்தணும், என்னுடைய மனைவியை நான் உற்சாகப்படுத்தணும். நான் உற்சாகப்படுத்தாட்டா, இல்லைன்னா நானே உற்சாகப்படுத்தாட்டா, இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் என்னுடைய குடும்பத்தை என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லுங்களேன், உற்சாகப்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் மட்டும் யாக்கோபுனுடைய 2 மனைவிகளும் வந்து, நாங்கள் அப்படியெல்லாம் வரமாட்டோம், நீங்கள் எங்கே போறீங்கன்னே எனக்கு தெரியல, உங்கள் அண்ணன் உங்களுக்கு எதிராக இருக்கிறாரு, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் இத்தனை நாளும் எங்கள் அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்ந்துட்டோம், இனி எங்கே வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தா அந்த மனுஷனால அடுத்த ஒரு சந்ததியை இல்லைன்னா தனியாக நின்றுக்க முடியுமா? நின்றுக்க முடியுமா? கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக நிற்க முடியாது சிஸ்டர். ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. என்னுடைய கணவனாருடைய தரிசனத்தில் ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் குறுக்க நிற்க மாட்டேன், நான் குறுக்க நிற்க மாட்டேன். என்னாலே முடிந்த உதவிகளை, என்னால் முடிந்த ஜெபத்தை நான் அவருக்காக செய்வேன்னு இன்னைக்கு ஒரு பொருத்தனை மட்டும் எடுங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி உங்கள் குடும்பம் ஒரு உன்னதமான இடத்துல நிற்கிறத உங்கள் கண்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறத உங்கள் கண்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த ஞானத்தை எனக்கு கிருபையாய் கட்டளை இடுகிற கர்த்தர் ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நான் என் குடும்பத்தை நடத்த வேண்டாமா? நான் என் எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? இத்தனை வருஷ காலமா நான் உங்களுக்கு சேவை செய்தேனே, இத்தனை நாள் என்னுடைய சம்பளத்தை நீங்க ஏமாத்துனீங்களே, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியுது. நீங்க என்ன வஞ்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் ஏமாந்துட்டே இருக்கணும்னு நான் நினைக்கல, நான் வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும்னு நான் நினைக்கல. நான் இந்த இடத்தை விட்டு போகணும், நான் இந்த இடத்தை விட்டு நிக்கணும். யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா திருவிழம் பற்றுக்கிறத என்னுடைய ஆவியில நான் உணர்றேன். சிஸ்டர், இந்த இடத்துல இருந்து நீங்க எழும்பணும் சிஸ்டர். பிரதர், இந்த இடத்துல இருந்து நீங்க எழும்பணும் பிரதர். நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். இன்னும் அந்த இடத்துல ஏமாந்துட்டு இருக்கிறதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவே இல்லை. இன்னும் அந்த இடத்துல நீங்க ஏமாந்துட்டு இருக்க முடியாது. இன்னும் அந்த இடத்துல எல்லாத்தையும் சகிச்சுட்டு, இல்லைன்னா இன்னும் அந்த இடத்துல எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை கர்த்தர் தர்றாரு. அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை தர்றாரு. உங்க மகனுக்காக நீங்க இப்ப ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. உங்க கணவனாருக்காக ஆண்டவர் அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறாரு. இந்த ஜெப குறிப்பு நிச்சயமா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை விட்டு, இந்த தூசியை உதறி விட்டு, என்னுடைய எதிர்காலத்தை குறிச்ச ஒரு விஷன், என்னுடைய எதிர்காலத்தை குறிச்ச ஒரு தரிசனத்தை இப்ப என் பிள்ளைக்கு கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க போறாரு. அந்த பிள்ளைக்கு நீங்க இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கவே அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த பலத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. முழு பலத்தோட சத்தத்துல கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். சொல்லுங்க எல்லாரும், என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா, இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். சொல்லுவோம், கலங்க மாட்டேன்,
கலங்க மாட்டே, இயேசு என்னை நடத்திடுவார். விசுவாசத்தோடு பயப்பட மாட்டே, இயேசு என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஞானத்தை கொடுக்கணும். என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருக்கு உதவி, இன்னொருத்தருடைய வாழ்க்கை கொடுக்கிறதற்கு அந்த வரைமுறையை ஆண்டவர் எனக்கு கற்றுத்தரணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஜெப குறிப்பு. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு உணர்வை ஆண்டவர் எப்பொழுதுமே எனக்கு, அதாவது என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும். எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, எனக்குன்னு ஒரு உயர்வு இருக்கிறது, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த உணர்வை ஆண்டவர் எனக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணணும், எங்கிருந்தாலும் ஆண்டவர் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக தரணும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபித்து முடிக்க போறோம். நம்பர் 3, மூன்றாவதாக இன்னொருத்தர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் வரணுன்ற வரைமுறையை, நான் அந்த லிமிட்டேஷனை, இல்லைன்னா நான் அந்த கேட், நான் அந்த இடத்தை எந்த அளவுக்கு கொடுக்கணுன்ற ஞானத்தை ஆண்டவர் எனக்கு தரணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. மூணாவது நபர், தேர்ட் பர்சன், மூணாவது நபர் உங்க வாழ்க்கையில எந்த அளவிற்கு வரணும்ன்றத அந்த அளவுகோல நியமிக்கிற ஒரு ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். எத்தனை பேருக்கு புரியுது? இது ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்பு. நம் உதவி செய்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது? சொல்லுங்க சத்தமா. நம்ம விட்டுற முடியாது. நல்லவங்க அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரையும் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க எல்லாருமே. இப்போ யாக்கோபனுடைய மாமனார் ஒரு ரொம்ப வந்துட்டார். எது வரைக்கும் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மருமகனை ஏமாத்தி, தன்னுடைய 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு உரிமை எடுத்தார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த ஸ்பேஸ், அந்த இடத்தை கொடுத்தது யாரு? அந்த இடத்தை கொடுத்தது யாரு? சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருங்க. இன்னொருத்தருக்கு, மூணாவது நபருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கறதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ரொம்ப கீழே இறங்கிறாதீங்க. ஆமே. இந்த பிள்ளை மேல வச்சிருக்கிற அந்த ஆசையினால இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைய மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் உமக்கு 7 வருஷம் என்ன பண்றேன்? 7 மாசம் இல்லை, 7 நாள் இல்லை, 7 வருஷம்ன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் நிற்கிற வருஷம். அப்படின்னா 7வது வருஷம் பூரணத்தின் ஆண்டு. அதான் 3 வருஷம் ஃபர்ஸ்ட் ஒரு கஷ்டம், 3 வருஷம் பாடு, 4வது வருஷத்திலிருந்து ஒரு பிளஸிங், 7வது வருஷம் அப்படின்னு சொல்றது அவ்வளோதான்ப்பா, நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் இனி உனக்கு பலன் கொடுக்கிற வருஷம். இந்த 7 வருஷமும் இவனுக்காக பாடுபடல, 7 வருஷம் யாருக்காக பாடுபடுறாரு? தன்னுடைய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக தன்னுடைய மாமனாருக்கு பாடுபடுறாரு. அப்போ தன்னுடைய மாமனார் தன்னுடைய வாழ்க்கையில எந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு டிசைட் பண்ற அளவிற்கு இடத்தை கொடுத்தது யாரு? இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க யாருக்கு எவ்வளவு இடத்தை கொடுத்துருக்கீங்க? யாருக்கு எவ்வளவு இடத்தை கொடுத்துருக்கீங்க? எந்த இடத்துல இருக்கிறாங்க? உங்க சொந்தக்காரங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க? உங்க கூட பிறந்தவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க? அந்த சொந்தங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு ஓவரா சில இடத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படவே கட்டப்படாது.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய குடும்பத்துக்குள்ள என்னுடைய பிரச்சனைக்குள்ள தலையிடுகிறதற்கு எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அவ்வளவுதான் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் கொடுக்க முடியும். நான் ரொம்ப இடத்த கொடுத்தேன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு தூரம் வரணும்னு வரைமுறை தெரியாது, என் சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவு தூரம் வரணும்னு வரைமுறை தெரியாது. அவங்க இன்னைக்கு வந்து வரைமுறையை தாண்டி வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சென்னையிலே ஒரு 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 கல்யாணமான ஒரு பிள்ளை 6 மாதம் திருமணமாகி அந்த பிள்ளை வந்து வீடியோ கால் ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்புது. நான் இந்த மாதிரி ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அனுப்பின உடனே தன்னுடைய அம்மா வந்து ஒரு அரசியல் சொந்தக்காரத்தில் அரசியலில் இருக்கிற 4-5 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த கணவனாரோட வழக்காடி அந்த கணவனாருக்கு அப்படியே கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு அடி, அவ்வளோதான். அந்த பையன் அந்த பொண்ணை அனுப்பிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி எத்தனையோ பேர் பேசினதுக்கு அப்புறம் கூட நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி டைவர்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த பிள்ளை காத்திருந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் வந்து டைவர்ஸ் தான் கொடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த பையன் இன்னொரு பையனை, என்னுடைய கண் முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்தக்காரங்களை தன்னுடைய வீட்டில் சண்டைக்கு இவ்வளவு தூரத்துக்கு மேல ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க, இடம் கொடுத்துட்டாங்க பாருங்க. நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரணும்ன்ற அந்த எல்லை என்ன பண்ணாது சொல்லுங்க சத்தமா தெரியாது. அப்பாவுக்கு பிள்ளை மேல பாசம், அம்மாவுக்கு பிள்ளை மேல பாசம். இந்த பாசம் வந்து இந்த வரைமுறை மட்டும்தான் மருமகன்கிட்ட பேசணும், இந்த வரைமுறை மட்டும்தான் நம்ம போகணுன்றத அந்த பாசம் வந்து கண்ணை மறைச்சு அந்த பாசம் வந்து வரைமுறையை தாண்டி கோபப்படுத்த வைக்கும், வரைமுறை தாண்டி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். இந்த பிரச்சனையை வரைமுறையை தாண்டி 3வது நபர் உள்ள வரும்போது கண்டிப்பாக அந்த குடும்பம் திரும்ப ஒன்றாகிறதுக்கு என்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த 3 ஜெப குறிப்பையும் மறக்காம நீங்க ஜெபம் பண்ணிருங்க. நீங்க டெய்லி உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தில் இந்த 3 காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. 1, நான் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில போகிறதற்கு இன்னொருத்தருக்கு உதவியா இருந்தாலும் சரி, என்னவா பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் எனக்கு ஒரு வரைமுறையை தாண்டி நான் என்ன பண்ணக்கூடாது. இந்த ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க எவ்வளவு நேசத்துக்குரிய ஜனங்களா இருந்தாலும் எனக்குன்னு ஒன்று இருக்குது. நம்பர் 2 ரெண்டாவது என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் எப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன நான் நல்லா பார்த்துக்கணும், என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணுன்ற ஒரு ஞானத்திற்காக நீங்க கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்பர் 3, 3ஆவதாக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப குறிப்பு, என் வாழ்க்கையில பாஸ்டரா இருந்தா கூட சொல்லுங்க எல்லாருமே கேட்கல. நம்ம நிறைய பேருக்கு, உங்களுக்கு நிறைய பேருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னால் தட்ட மாட்டேன் அப்படின்றத விட பாஸ்டர் சொன்னால் தட்ட மாட்டேன் அப்படின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படுகிறது இதெல்லாம் ஆசீர்வாதம் தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சாட்சி. ஆனால் என்னுடைய லைஃபுக்குள்ள பாஸ்டர் கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எல்லையை தாண்டி பாஸ்டர் கூட என்ன பண்ணக்கூடாது சத்தமா சொல்லுங்க, வரக்கூடாது, வரக்கூடாது. அவருக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்குங்கிறது ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. இல்ல நான் வந்து அப்படி கிடையாது, என்னுடைய கணவனார் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத விட நான் என்னுடைய பாஸ்டர் வார்த்தைக்கு தான் ரொம்ப கீழ்ப்படிவேன், என் மனைவி சொல்ற வார்த்தையை வந்து கேட்கறத விட அங்கதான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் உடைஞ்சிரும். உங்க குடும்பம் உடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க கையில இருக்கிற ஊழியமும் உடைஞ்சிரும். நீங்க 2யுமே இழந்துருவீங்க. அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அந்த வரைமுறையை தாண்டி யாருடைய வாழ்க்கையாவது உள்ள போயிட்டீங்கன்னா இன்னைக்கே கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு உங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி, இனி உன் வாழ்க்கையில்
வரமாட்டேங்குதே. சொல்லுங்க சத்தமா. இனி உன் வாழ்க்கையில நான் அளவுகோலுக்கு மிஞ்சி நான் என்ன பண்ண மாட்டேன், தலையிட மாட்டேன். இல்ல நீங்க சிரிக்கிறதுல கொடுமையெல்லாம் நடக்குது. பையன் என்ன ட்ரெஸ் போட்டு வெளியே போகணும், மருமக என்ன ட்ரெஸ் போட்டு வெளியே போகணும்ன்று அது ஒரு ரூல்ஸ். இன்னைக்கு காலையில் என்ன சமைக்கணும், மதியானம் என்ன சமைக்கணும், நைட்டு என்ன சமைக்கணும், இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இல்லை நல்ல விஷயத்திற்காக ரூல்ஸ் போடுறதெல்லாம் தவறல்ல. ஆனால் இன்னொருத்தருக்கு அதை பிடிக்குமா பிடிக்காதான்றது அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்காவது இருக்கணும்ல. இல்லை நான் கிழிச்ச கோட்டை என் பையன் தாண்டக்கூடாது, நான் கிழிச்ச கோட்டை என் பொண்ணு தாண்டக்கூடாது. இது நிச்சயமாகவே இன்றைக்கு அல்ல என்றைக்கும் உங்களுக்கு மறக்கக்கூடாத ஒரு சத்தியமாய் உங்கள் இருதயத்திலேயே இருக்கட்டும். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இன்னொருத்தர் என்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்காக நான் அந்த 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 இடத்துக்கு மிஞ்சி, அந்த தகுதிக்கு மிஞ்சி சொல்லுங்க, நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, அந்த ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, அந்த ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தருவீராக. சொல்லுங்க, முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்ளுவார். என் எதிர்காலம் யாவையும் என் இயேசு ராஜா பார்த்து கொள்ளுவார். கண்களை என்ன கொஞ்சம் பாருங்க. என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவங்க கூட, என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவங்க கூட ஒரு எல்லையை தாண்டி என்னுடைய வாழ்க்கைக்கு உள்ள அவங்க என்ன பண்ணக்கூடாது. கேட்கல? அம்மா அப்பாங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சா? ஊசாய்க்கு தாவீதின் மேல ரொம்ப நேசமா இல்லையா? ரொம்ப பிடிக்கும். யார ரொம்ப பிடிக்கும்? தாவீதை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு தாவீத் பெரிய ஹீரோ. அதனால தாவீதுக்காக கண்ணை பிடுங்கி கொடுக்கறது கூட ஆட்கள் ரெடியா இருந்தாங்க. அதுல ஒரு நல்ல சேவகன் தான் யார் அப்படின்னா, அவன் அப்போ இவன் தன்னுடைய சொந்த மகனாலே துரத்தப்பட்டு தாவீது மலையில நடந்து போகும்போது பின்னாடி அழுதுட்டே வரான். எதுக்கு அழுறான்? உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சே, உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சே, உங்க பிள்ளையே இப்படி வந்தானே, அவன் நல்லா இருப்பானா? அவன் சந்தோஷமா இருப்பானா? உங்களை போய் இப்படி பண்ணலாமா? இப்போ நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது உங்களோட சேர்ந்து ஒருத்தர் அழுறாங்கன்னு வைங்களேன், அவங்கள பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு பிடிக்குமா? கேட்கல? கண்டிப்பா பிடிக்கும். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்ன, வாய மூடு, சும்மா அழுதுட்டே வர என் பின்னாடி, நீ என் கூட வந்தா எனக்கு என்னவாயிருப்பாய்? எப்படி இப்ப நமக்கு எப்படி தோணும்? என் கூட நீ வந்தா எனக்கு பாரமா இருப்பாய். நீ என்ன பண்ணு? கல்யாணமான தங்கச்சிங்க இருக்கீங்கன்னா, சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்கன்னா, அம்மா அப்பாவை பிரிய முடியாத, சொந்தக்காரங்களை பிரிய முடியாத சிஸ்டரோ பிரதரோ இருப்பீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு, இந்த வார்த்தை ரொம்ப பொருந்தும். என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே தான் மேல பாசம் வச்சு தன்னுடைய கஷ்டத்துல தன்னோட சேர்ந்து அழுகிற அந்த மனுஷன் தனக்கு முன்னாடி அழுதுட்டே இருக்கிறான். ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ என் கூட வந்தா எனக்கு நீ என்னவா இருப்ப? நீ பாரமா இருப்ப. நீ எனக்காக அழாத, நீ போ அப்படின்னு துரத்தி விடுறான். அப்போ
ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நினைச்சுக்குங்க, சிலர் உங்க மேல பாசமா இருந்தா கூட அவங்க ஓவரா உங்க வாழ்க்கையில அவங்க பாசத்தின் நிமித்தம் எடுக்கிற உரிமை உங்களை ஒன்று சேர்க்காது, உங்களை நல்லா வைக்காது, உங்களுக்கு எதிராய் திரும்பும். அவங்களுடைய பாசத்துல அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அவங்க பாசத்துல இவ்வளவு தூரம் தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில போக முடியும்னு தெரியாது. அதுக்கு மிஞ்சி வந்துட்டாங்கன்னா அந்த யார் உங்களுக்கு நன்மை செய்ய வந்தார்களோ அவர்களே உங்களுக்கு என்னவா மாறுவாங்க? பிரதர், சிஸ்டர், அன்பு தாய் தகப்பனே, நீங்க யார் ஒரு நபருடைய வாழ்க்கையிலே பாசத்துக்காக அவருடைய வாழ்க்கையில நீங்க உள்ள போறீங்களோ அதற்கு நீங்க ஒரு வரைமுறையை வச்சுக்கலன்னா உங்க பாசமே அவங்களுக்கு வினையா மாறிடும். உங்க பாசமே நீங்க நல்லது செய்யறதுக்கு உள்ள போய் கெடுதல் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. நல்லது பண்றதுக்கு உள்ள போயிட்டு, ஆமா, எங்க பைபிள் காலேஜ் டைரக்டர் தாடி வச்சிருந்ததுனால ஒரு பழமொழி சொன்னார். பைபிள் காலேஜில் தாடி வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கதை சொன்னார். ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய முனிவர் தாடி நிறைய வச்சிருந்தாரு. உள்ள ஒரு எறும்பு உள்ள போச்சு. அந்த எறும்பை கொல்றதுக்கு அவருக்கு மனசு இல்லாமல் அந்த எறும்பு மேலே ரொம்ப பாசம் வச்சு அந்த எறும்பை எப்படி கை தொட்டா உடஞ்சிருன்றதுக்காக அந்த எறும்பு புத்துக்குள்ளே போய் தாடியை காமிச்சு, எறும்பே எறும்பே இறங்கி போயிரு, உன்னை தொட்டா நீ செத்துருவ, அதனால இறங்கி போயிருன்னு சொன்னாராம். இறங்கி போயிருன்னு சொன்னா அந்த எறும்பு இறங்குமா? அந்த எறும்புக்கு காது கேட்குமா? அந்த எறும்புக்கு ஞானம் இருக்குதா? அந்த எறும்பு இறங்கல. ஆனா எறும்பு புத்துக்குள்ள இருக்கிற மொத்த எறும்பும் இதுதான் கூடு அப்படின்னு நினைச்சு தாடிக்குள்ள வந்துருச்சு. உடனே கையை பிடிச்சி வலி தாங்க முடியாம ஒரு எறும்பை கொல்றதுக்கு இப்ப அந்த முனிவர் 1000 எறும்பை கொண்டுட்டாரா அப்படின்னு எங்க பைபிள் காலேஜ் டைரக்டர் எங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னார். இதுக்கு எதுக்கு கதைன்னா, எதுக்கு இந்த தாடியை வச்சுட்டு போய் நின்னதுக்கு இவ்வளோ கதையை சொன்னார். எனக்கு இன்னைக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. நிறைய பேர் எறும்பை கொல்லக்கூடாதுன்ற ஒரு பெரிய பாசத்தில் என் பிள்ளை என் பையன், அவனுக்கு நான் போயிடுவேன், அவனுக்கு நான் செஞ்சிருவேன், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணிடுவேன், என் பிள்ளையினுடைய கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படுறதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு பிள்ளைக்கு உதவி செய்கிறது மாதிரியே போய் எறும்பு புத்துக்குள்ள தாடியை விட்டது மாதிரி அந்த பிரச்சனைக்கு எந்த தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாசத்தினால வரைமுறையை தாண்டி போறதுனால பிள்ளைக்கு நல்லதை செய்ய மாட்டாங்க. பிள்ளைக்கு ஒரு பெரிய கெடுதலை பண்ணிட்டு திரும்பி வெளியே வருவாங்க. 2 குடும்பமும் போயிடும். அதனால ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. என் வாழ்க்கையில என் மேல பாசம் வச்சிருக்கிறவங்களை கூட நான் என்ன பண்ணணும்? ஒரு லிமிட்டேஷனுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது? நான் விடக்கூடாது. அந்த ஞானம். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த 3 காரியத்திற்காக கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், ராஜாதி ராஜா நல்லவர், என் நம்பிக்கைக்குரிய தெய்வம் நல்லவர், என் நம்பிக்கைக்குரிய தெய்வம் நல்லவர், எனக்கு போதித்து நடத்துகிற தெய்வம் நல்லவர். இந்த நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் நிறைய காரியத்தை என்னோட ஆண்டவர் பேசிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் எனக்கு நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். என் எதிர்காலம் யாவையும் அவர் பார்த்து கொள்ளுவார். தகப்பனே, தேவதாசன் மூலமாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுது நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த 3 ஜெபங்களுக்காக நன்றி. இந்த 6 ஜெபங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் மறக்காமல் நாங்கள் வைப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆவியானுடைய பலத்த கரம் வைக்கப்படுவதாக. இன்றைக்கு எந்த ஜெப குறிப்பு என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிறதோ, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கிறதோ, ராஜா நீர் ஒரு அற்புதம் செய்வீராக.
அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஒரு இரக்கம் செய்து அடுத்த வாரம் இதே ஜெபத்துக்கு அவங்க வரும்போது ஆண்டவரே சாட்சியோட வரணும். அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்லணும். அதற்கு இப்பொழுது உன்னதமான தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆன்லைனிலே ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக. குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. அந்த கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டாவதாக. அந்த பொத்தலான பை மாறுவதாக. ஒரு நிரந்தரமான வேலை கிடைப்பதாக. அந்த சரீரத்திலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்கிற தெய்வமே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்துக்கு பெரிய பதிலை தருவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தூரத்திலிருந்து கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்க பிள்ளைகள் மேல் உம்முடைய மாறாத கரம் அவர்களோடு இருப்பதாக. தடைகளை மாற்றுகிற தெய்வம் என்னுடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் நன்றி. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னீரே. இந்த மாதம் எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீர், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்குவது அதை ஜெயிக்க பண்ணும்படியாக இயேசுவே ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது. ஆனால் எங்கள் உன்னதமான தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும், எங்களுக்கு ஜெயம் வரும். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜெயத்தின் மாதமாய் மாறுகிறதற்காய் நன்றி. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக. பெரிய அனுக்கிரகத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராக. ஆண்டவரே, ஜெபிக்கும்படியாக சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வருகிற திங்கட்கிழமை முதல் நடக்கிற அந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. அந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. சத்துருடைய கிரியைகள் வெட்கப்பட்டு போவதாக. ஆண்டவர் 7 நாட்களும் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. உங்க திரு சமூகத்திலே முழுவதுமாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக நமக்கு வருகிற திங்கட்கிழமையிலிருந்து டெய்லி மாலையில் 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் முழங்கால் யுத்த ஜெபம் நடைபெறுகிறது. அதனால் ஃபேமிலியாக எல்லாருமே கலந்துக்குங்க. போன 2-3 மாதத்திற்கு முன்பாய் நடந்த அந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் பெரிய வெற்றியை ஆண்டவர் தந்தார். அதனால் உங்களுடைய கேட்கப்படாத ஜெபங்கள், தாமதமாக இருக்கிற ஜெப குறிப்புகள், இது எல்லாத்திற்கும் ஆண்டவர் இந்த 7 நாளில் பெரிய பலன் தரப்போறாரு. 7 நாட்கள் எப்படி எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சோ அந்த மாதிரி இந்த 7 நாட்களில் நமக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கோட்டைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்க ஆண்டவர் போறார். அதனால் எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக வருகிற 26ஆம் தேதி என் ஊழியத்திற்கு நான் 25 இயர்ஸ் வீட்டிலேருந்து கிளம்பி சில்வர் ஜூபிலி, அதனால் மாலையில் அதற்கான ஒரு விசேஷித்த ஜெபம் வைத்திருக்கிறோம். எல்லாருக்கும் இரவில் இங்கே ஒரு அன்பின் விருந்து இருக்கிறது. அதனால் எல்லாருமே அதில் கலந்து கொள்வதற்கு உங்களை மிகவும் அன்போடு நான் அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
ஸோ உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அந்த 7 நாட்கள் ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். யாருமே தவற விடாதீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறவங்க, முன்னேற்றம் இல்லாதவர்கள் எல்லாரையும் அதில் அழைத்து வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ்.